இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளும் மேடையில் சொன்ன அத்துணை செய்திகளும் நீங்கள் உள்வாங்கி களத்திலே நீங்கள் வேகமாக பணியாற்ற வேண்டும். இன்னும் கொஞ்சம் அதிக வேகமாக கொஞ்சம் வேகம் இன்னும் ஸ்பீட் கொஞ்சம் ஏற்றுங்க, இன்க்ரீஸ் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ 60 கிலோமீட்டர்லாம் போயிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு 80 இந்த மாதத்திற்கு பிறகு ராசா என்ன சொல்றாரு? ராசா 50ல தான் போயிட்டு இருக்காரு. இல்ல அதான் சொல்றேனே, நான் பார்த்த மூஞ்ச பார்த்தவொடனே சொல்லிட்டேன் 50ல தான் போயிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. பண்ணுங்க, வேகப்படுத்துங்க. நான் மறுபடியும் நான் சொல்றேன், நீங்க நிக்கிறதுக்காக தான் நீங்க வேலை செய்யணும். அதனால இதை நீங்க எல்லாமே பார்த்துக்குங்க. இது இன்னொன்னு, இது ஏதோ 100 தொகுதிக்கு வேலை திட்டங்கள் மட்டும் இல்லை, 234 தொகுதிக்கு வேலை திட்டம். தென் மாவட்டம், மேற்கு பகுதி எல்லாமே எல்லாம் வேலை திட்டங்கள் தான். அடுத்தது உள்ளாட்சி வருது. இப்ப நீங்க வேலை செஞ்சாதான் உள்ளாட்சியில அங்க நீங்க நிக்க முடியும், நாங்க பண்ணி பிரதிநிதித்துவம் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த கூட்டணி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் என்னவோ நிச்சயமா நமக்கு என்ன நல்லதோ அதை நான் செய்ய போறோம். அது இல்லாம உங்களுக்கு இங்க இருக்கிற முக்கியமான நிர்வாகிகளுக்கு தான் பேசிட்டு தான் இருக்கிறோம், என்ன நடக்குது, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. வேகமா பண்ணுங்க. அதான் நான் பேச வேண்டியது. நான் இந்த 100 நாள் பத்தி நான் சொன்னதெல்லாம் எனக்கு அடுத்த கட்டத்தில் அது நீங்க போய் பார்த்துட்டோம். அடுத்தது நீங்க அது சம்பந்தமா நீங்க அங்க களத்தில் இறங்கி அதுக்கும் நீங்க போராடணும். 100 நாள் வேலை திட்டத்தில் அதுல இருக்கின்ற பிரச்சனைகளை அது நீங்க உங்க தலைமையில நீங்க போராடுங்க. 1. 2வது நம்ம சொல்றது பூத்துல அந்த நிர்வாகிகள் 2. 3வது உங்க தொகுதியில இன்னும் நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, போடணும். அவங்க எல்லாம் கூட்டிட்டு வாங்க. நான் ஃப்ரீயா தான் இருக்கிறேன். பனையூருக்கு நீங்க எப்போ எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. எல்லாம் அது இல்லாம அந்த பக்கத்துல யார் இருக்காங்களோ எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துருங்க. வந்துட்டாங்க எல்லாம், வந்து கிட்டத்தட்ட எல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அங்கங்க இருக்கிறாங்க. அவங்களும் கொஞ்சம் பேசினா இப்ப வந்துடுறாங்க. நான் இப்போ இந்த 100 நாள் பயணத்துல என்ன எல்லாமே எல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் வந்துட்டாங்க, ஷால்லாம் போட்டு பண்ணிட்டாங்க. நம்ம நோக்கம் அது கிடையாது. கூட்டிட்டு பேசிட்டு வாங்க. ஏன்னா அன்னைக்கே சொன்ன சில மாவட்ட செயலாளர் வந்து அங்க இருந்தா நமக்கு நல்லதுன்னு நினைச்சுப்பான். தொல்லை தானே அங்க இருந்துட்டு போட்டோம், அதெல்லாம் கிடையாது. நம்ம இயக்கம், நம்ம கட்சி, இதெல்லாம் நம்ம வெற்றி பெறணும். நம்ம வெற்றி பெறணும். இப்ப பாலு கூட நம்ம பேசிட்டு இருந்தாரு. பாலு பேசுறப்போ நான் நினைச்சேன், இந்த செயல் திட்டத்தை போன எலெக்ஷன்ல பண்ணியிருந்தோம்னா பாலு எம்எல்ஏ நிற்கும். நான் 4800 ஓட்டு, 2500 ஓட்டு இந்த பக்கம் வந்ததுன்னா அவர் எம்எல்ஏ. இப்படி எல்லாமே இன்னும் நிறைய பேர் வந்திருப்பாங்க எம்எல்ஏ. இன்னும் கொஞ்சம் கூடுதலா வந்திருக்கும். இன்னும் நமக்கு அதிக பிரதிநிதித்துவம் இருக்கும். இப்ப நம்ம அங்கீகாரம் அப்படிலாம் பேசணும்ல. இதெல்லாம் இப்ப இந்த பிஎல்ஓ பிளாக் லெவல் ஆபீசர், அவர் தான் முக்கியமானது. அவரை போய் நீங்க பாருங்க. பிஎல்ஏன்னா அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், அவங்க அதை பத்திலாம் ஒன்றும் கிடையாது. பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க போய் பேசலாம், யார் வேணா போய் பேசலாம். அதனால அவங்க தான் பேசணும், இவங்க தான் பேசணும்லாம் கிடையாது. இந்த மாதிரி இருக்கு, அங்க லிஸ்ட்ல இப்படி இருக்கு, சேர்க்கல வரல அனுப்பிருக்கல. அதுல இன்னைக்கு அவசியம் நீங்க பண்ணணும். அது இல்லாம நம்ம போராட்டம் நம்ம பேசிக்கலாம். தொகுதி லெவல்ல போனா நிறைய கூட்டத்தை சேர்க்கலாம். ஒரே இடத்துல பெரிய கூட்டம் காமிக்கலாம். இல்ல நம்ம ஒரு ஒன்றிய லெவல்ல, வருவாய் ஒன்றிய லெவல்ல போனோம்னா அதுல யாராவது ஒரு தலைமை, அங்க பாதி பேர் வருவாங்க போவாங்க, எல்லாம் இருக்கு. பட் ஆனாலும் நேரம் இருக்கு, அதை நம்ம பேசி நம்ம பண்ணிக்கலாம். எப்படி நம்ம பண்ணணும், ஆனா நம்ம பண்ணணும். 234 தொகுதியிலும் நம்ம பண்ணணும். சில மாவட்டத்தில் வருவாய் மாவட்டத்தில் தொகுதி லெவல்ல பண்ணலாம். சில வருவாய் மாவட்டத்தில் நம்ம ஒன்றிய லெவல்ல பண்ணலாம். அப்படி கூட நம்ம நமக்குள்ள நம்ம பேசிக்கலாம், என்னன்னு சொல்லி பேசிக்கலாம். ஆனா மிகப்பெரிய அளவில், ஏன்னா அதுல நான் ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா நான் வச்சிருக்கிறேன். நீங்க புரிஞ்சுக்கணும், என்னால வெளிப்படையா சொல்ல முடியல. நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி, தேர்தல் வியூகம் அது. இந்த டிசம்பர் 17 மிகப்பெரிய வெற்றியை பெறணும். நம்ம மிகப்பெரிய வெற்றியை பெறணும். நமக்கு தேர்தலுக்கு பயனுள்ள